ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வத்தல் பிழியறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கரி அவங்களுடைய அம்மா தான் வந்து செய்ய போகிறாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வத்தல். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி வத்தல் பிழியறது, நேற்றே நாங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து வத்தல் பிழியறது எப்படின்றதையும் பார்க்கலாம். என்ன வத்தல் போட போகிறோம்? வத்தல் வந்து சாதாரண பட்டை வத்தல், புழுங்கலரிசி 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சு சரி போட்டு நைஸா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, வாடி வரைக்கணும். கொஞ்சம் ஒன்றா ஊற்றி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். சரி, நைஸாக அரைக்கிற வரைக்கும் தண்ணியை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சரி. தண்ணியை அரைச்ச தண்ணியை நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வத்தல் பிழிய போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து இந்த மாவு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கிலோவை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் 10 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு அரைச்சது. நாளைக்கு காலையில் இந்த மாவை எப்படி நம்ம காய்ச்சி வத்தல் போடுறதுன்றதை பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, வெங்காய பொடி, ஒரு கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் 2 பங்கு தண்ணி. சரி, வத்தலைனா ஊற்றிக்கலாம். அதாவது கிண்டுறப்ப தெரியும். தண்ணியை கொதிக்க வச்சும் ஊற்றிக்கலாம், இந்த பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சிட்டு நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கைவிடாம கிடந்துட்டே இருக்கணும். கைவிடாம கட்டி விட்டுருவாங்க. அடுப்பை சிம்பிள் வச்சுக்கணும். வெயிட் போடா, வெயிட். அதாவது ஒத்தாவ ஒரே கலரா இருந்துச்சா தெரியுதா? தெரியுது. வெள்ளை இல்லாம ஒரே கலரா வெந்துட்டு பாரு. அப்படியே பலன்னு வந்துச்சுல்ல. அதாவது வெள்ளை வெள்ளையா இல்லாம ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கு. பலன்னு இருக்கு பாரு, ஷைனிங்கா. தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பளபளப்பு வந்தோடனே நிப்பாட்டணும். ஒட்டாம இருக்கா இல்லையா? ஒட்டமா வருது. 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மாவு வந்து காசியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆடையெல்லாம் எடுத்துடணுமா? ஆடை எடுத்துட்டாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு ஒட்டாப்புல கிட்ட முடியும். ஆடை இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அச்சியில் வந்து மாட்டிக்கும். மாட்டிக்கிட்டு வத்தா புளிய முடியாது. சரி சரி. அதனால மாவை ஆற விட்டு இந்த ஆடை எடுத்துணும். சரி.
அச்சு வந்து ஓலை பகோடா அச்சு. ஓலை பக்கோடா ஆச்சு. அதை நாங்கள் ஒத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 இதாக ஓட்டையாக இருக்கிறத ஒத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ சரி. அப்படி உங்களுக்கு இது வேணான்னா ஒரு ஒத்தாச்சு முறுக்கத்தியில் அதில் புளியலாம். அப்படியே மெலிசாக தேய்ச்சிடணும் இல்லையா? கொஞ்சம் கட்டியாக இருக்கிற இடத்துல இப்படி சமம் லைட்டாக தேய்ச்சி விட்டா ஒத்தா போகும். எல்லா மாவையும் நம்ம வத்தலாக பிழிஞ்சு இதை வந்து 2 நாள் நல்லா வெயிலில் காய விட்டோம். இப்போ வடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருது. அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாள் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச வத்தலை வந்து நம்ம பொரிச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப அதிகமான பொருள் எதுவுமே அவங்க சேர்க்கலை. பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் புழுங்கல் அரிசி தான். நம்ம வத்தல் நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம பொரிச்சு பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கூட அந்த அளவுக்கு குடிக்காது. அவங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வத்தல் பாருங்கள் எவ்வளோ நல்லா பட்டையாக வருதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் போடும்போது சிலர் பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வத்தலையும் பொரிச்சு பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.